ஜென் துறவி பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் ஒரு துறவி தேடி ஒருத்தர் வர்றாரு. வந்தவர் கேட்குறாரு, சாமி நீங்கள் ஞானம் பெற்றவர்னு சொல்லி சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி ஞானம் பெற்றீங்க, உங்களுடைய கொள்கை தான் என்ன அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப பவ்யமாக கேட்குறாரு. நான் சாதாரண வாழ்க்கை தாப்பா வாழ்கிறேன், என்னோடய கொள்கை இது தான், பசி எடுத்தால் சாப்பிடுவேன், தூக்கம் வந்தால் தூங்குவேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த ஞானி. இது என்னது இப்போ ஏற்பட்ட விஷயத்தை ஞானி கேட்குறீங்க, சாதாரணமாக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி போட்டு இதுதான் உண்மையா, எதையாவது மூடி மறைக்கிறவர் இவர் அப்படின்னு சொல்லி போட்டு கேட்டவர் நினைக்கிறாரு. அப்புறம் நீங்கள் செய்கிற காரியங்களில் எந்த தனித்துவமுமே இல்லையே அப்படின்னு சொல்லி வந்தவர் கேட்குறாரு. ஆமாம், எந்த ஒரு தனித்தன்மையும் கிடையாது, அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி போய் சொல்கிறார் ஞானி. பசித்தால் சாப்பிட்றது, தூக்கம் வந்தால் தூங்குறது, இதை எல்லோரும் தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு வந்தவர் கேட்குறாரு. அப்போ ஞானி சிரிக்கிறார், அப்படியல்லப்பா, அவங்களுக்குமே எனக்கு வேறுபாடு இருக்குது. நீங்களாம் சாப்பிட்றப்போ உங்கள் மனசு சாப்பாட்டிலையே இருக்காது, அலைவாயு அங்கு இங்கு எதையாவது நினச்சிக்கிட்டே நீங்கள் பேசிக்கிட்டே நீங்கள் சாப்பிடுவீங்க, அல்லது கனவு உலகத்துலேயே இருந்துக்கிட்டே சாப்பிடுவீங்க. நான் அப்படி இல்லை, சாப்பிடும்போது சாப்பாடை மட்டும்தான் நினைக்கிறேன், சாப்பாட்டை தவிர வேறு எனக்கு எந்த சிந்தனையுமே கிடையாது, நான் அந்த சாப்பாடு மாதிரியே மாறிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் சாப்பிடும்போது நீங்கள் அங்கே இருக்கிறது இல்லை, நான் அந்த சாப்பிட்ற இடத்துலையே தான் இருக்கிறேன், மாதளவு நீங்கள் எங்கேயோ போயிடுறீங்க. அதே சமயம் தூங்கும்போது நீங்கள் தூக்கத்தில் இருக்கிறது இல்லை, கவலையில், சிந்தனையில், குழப்பத்தில், கனவுகள் அப்படியே அலையலையும் அலையிறீங்க. ஆனால் தூக்கத்தின் போது நான் தூங்க மட்டுமே செய்கிறேன், சாப்பிடும்போது நான் சாப்பாடாக மாறிடுறேன், நடக்கும்போது நான் நடக்கிறது மட்டும்தான் செய்கிறேன், வேறு எதுவுமே அங்கே கிடையாது. எதை செய்கிறனோ அதுவாகவே நான் மாறிடுவேன், அதுதான் என்னோடய இயல்பு, எனக்கு மற்றவங்களுக்கு இதுதான் பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொல்லிப்போ அந்த குரு சொல்கிறாரு. அப்போ தான் வந்தவருக்கு தெரியுது, நாம் எதை செய்தாலும் மனசு ஒன்றி அதில் ஈடுபட்டு செய்யாமல் வேறு மனசு ஒரு பக்கம் இருக்கிறது, உடம்பு ஒரு பக்கம் இருக்கிறது, இதனால தான் நமக்கு எந்த ஒரு நிம்மதியும் கிடைக்காம போகிறதுக்கு இருக்குது, காரணமாக இருக்குது. இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அவர் அந்த துறவியிலிருந்து கற்றுக்கிட்டாராம். கதை கேட்ட உள்ளங்களுக்கு மிக்க நன்றி.